அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம கரண்ட் அடுப்பில் அந்த ப்ளக்கு வந்து எரிஞ்சிருச்சு. அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு அதில் அந்த திருப்பின் டாப்பை ப்ளக்கில் மாட்டுதோம், செட் ஆக மாட்டுக்கு. இன்னொரு ப்ளக்கையும் மாட்டி பார்க்கும், அதுலேயும் இந்த டாப் செட் ஆக மாட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கில் ஒன் சைடு எரிஞ்சிருக்கு, அதனால தான் அந்த இது உள்ளே போக மாட்டுக்கு. ப்ளக்கில் சொருகும் போது ஏற மாட்டுக்கு. இப்போ இந்த திருப்பின் டாப்பை தான் மாற்றணும். இதுக்கு நம்ம இந்த ப்ளக்கை கழட்டி இந்த டாப்பை வெட்டி எடுத்துக்கிடுவோம். அது கட்டிங் பிளேடு வச்சு வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போது இந்த ஒயரை அந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பிளேடு வச்சு அந்த ப்ளக்குக்கு தகுந்தாப்பில் அந்த ஒயரை ஸ்லீவை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 2 ஒயரை தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த ஸ்லீவை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம திருப்பின் டாப்பில் மாட்டும்போது வெளியில் அந்த ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஒயரை சீவிக்கோங்க. 2 ஒயரையும் கட்ரு இல்லை கத்தரி வச்சு சீவிக்கோங்க. சீவிட்டு இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம், ஒர்க் ஆகுதான்னு. நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ 3 பின் டாப்பு வாங்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது 50 ரூபா இல்லை 60 ரூபா தான் வரும். இந்த டாப்பை இப்போ மாட்ட போகிறோம். இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. கழட்டி அந்த மூடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். கழட்டிக்கோங்க. அந்த மேலே உள்ள எர்த்து ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அதை நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போது அந்த கீழே உள்ள 2 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா அந்த ஒயரு வெளியில் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி லாக் பண்ணுது. இது அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த லாக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த காப்பி கலர் ஒயர் வந்து நம்ம ரைட் சைடு கொடுக்கணும். அதுதான் பேஸு. எப்போதும் பேஸ் வந்து ரைட் சைடில் தான் வரும். ரைட் சைடில் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ லெஃப்ட் சைடு வந்து அந்த ப்ளூ கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் ஒயரை அதில் விட்டு அதையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் வச்சுக்கோங்க. எதுவுமே லூஸ் கனெக்ட் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போ அந்த சிவப்பு கலர் லாக்கை அதில் ஒயரில் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கோங்க. இந்த லாக் போட்ட உடனே ஒயர் லூஸ் ஆகாது. நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ஒயரை இழுத்து பார்த்துக்கோங்க, லூஸாக இருக்கான்னு. வரலை. இப்போ இந்த மேலே உள்ள டாப் முடியை போட்டு ஸ்க்ரூவை போட்டு மாட்டணும். ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு எதோ லூஸ் கனெக்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா அந்த ஒயரோட ப்ளக்கு எல்லாம் லூஸ் கனெக்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கோம், ஒர்க் ஆகுது. இதில் அந்த சுவிட்சு அந்த மாதிரி போர்டு எதுவும் ஃபால்ட் ஆச்சுன்னா மாற்ற முடியாது. இதில் ப்ளக்கு போய் மாற்றியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.